ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா மாவு இருந்துச்சு, தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காய சட்னிக்காக வந்து 1 கப் அளவு வந்து சின்ன வெங்காயம் வந்து தொளிச்சு வச்சுருந்தேன். ஸோ 1 கப் சின்ன வெங்காயம், அதுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான அளவு வந்து வரமிளகாயும் சேர்த்துக்கிட்டேன். எங்கள் வீட்டில் இருக்கிற வரமிளகாய் வந்து நல்லா ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் நான் வந்து 2 மிளகாய் மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த அளவு வந்து வரமிளகாய் சேர்த்திக்கலாம். அதுக்கு தேவையான ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் விட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகணும். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு வந்து இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா வெங்காயம் வந்து சீக்கிரம் வந்து வறுபட்டுரும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா சும்மா கொஞ்சமாக வந்து புளி வந்து சேர்த்திக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சட்னி அரைச்சது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிறக்காக வந்து ரெடி ஆகிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா டியூஸ்டே ஈவினிங் வந்து சிவன்மலைக்கு போயிருந்தோம். ஸோ அங்கேயே போய் நல்லா சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்தாச்சு. தேங்க்யூ.